மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் ஒரு இனிமையான சூழல் நிலவும். எதிர்பாராத நல்ல பரிசு பொருட்கள்லாம் வந்து சேரும். சில முக்கியமான நிகழ்ச்சிகள், சில ஃபங்க்ஷன் சொல்லலாம். அது வந்து உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்லேருந்து தனிப்பட்ட குடும்பத்தில் வரக்கூடிய ஃபங்க்ஷன் எதாக இருந்தாலும் அது மாதிரியான ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய, குடும்பத்திலேருந்து நமக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை பெறக்கூடிய சூழல் நிலவுகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அனுகூலமான முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல பலன்களை ஏற்படும். பரணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். ஆனால் கவனமாக செயல்படுவதால் நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய தினமாக அமையும். அடுத்து கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப சந்தோஷமான வெற்றியை தரக்கூடிய, தன வரவை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் சிறு பிரயாணங்களை ஒருவேளை மேற்கொள்ள வேண்டி வரலாம். நல்ல செய்திகள் வந்து சேரும். தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய நிலையிலிருந்து நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களே ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு இனம் தெரியாத ஒரு பாரம், சில நேரங்களில் நம்ம எடுத்துக்கொண்ட பணிகளை சரியாக செய்து முடிக்க முடியுமா என்ற ஒரு பயம், இதெல்லாம் ஏற்படும். ஆனால் இதெல்லாம் சிறப்பாக உங்களால் நிறைவேற்ற முடியும். அடுத்து மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான நல்ல தினமாக அமையும். எந்த ஒரு விஷயத்திலும் தனித்து நின்று வெற்றி பெறுவீர்கள். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சற்று செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த மாதிரியான செலவுகள் வந்து ஒரு தவிர்க்க முடியாதது அப்படின்னு சொல்லலாம், முன்னேற்றத்தை தரக்கூடியதுன்னு சொல்லலாம். அது மாதிரியான ஒரு அற்புதமான தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்து இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல அனுகூலமான நல்ல பலன்களே ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய தினமாக அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும். தேவையில்லாத சில பிரச்சனைகள் வந்து சேரலாம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஒரு உச்ச நிலையை அடையும். புதியதாக நீங்க முயற்சிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் உங்கள் தனித்தன்மையை சிறப்பாக நிரூபித்து நல்ல பெயரையும் புகழையும் பெறுவீர்கள். அதாவது வெற்றி, எந்த ஒரு காம்படிட்டிவ் சுச்சுவேஷன் சொன்னாலும் அதில் வெற்றி என்பது உறுதியாக உங்களுக்கு ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் உண்டு. பூச நட்சத்திரங்களுக்கு அற்புதமான ஒரு தினமாகத்தான் இது அமையும். ஆயில்ய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். சில நேரங்களில் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு குறிப்பிட்ட ஆட்களை சந்திப்பது, பேசுவது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப உகந்த தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி சிறு தடைகள் தோன்றுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினம், வெற்றிகரமான தினமாக இது அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான ஒரு தினம். தெய்வ நம்பிக்கை பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தினமாக அமையிறது. எந்த ஒரு காரியத்தை நீங்கள்
எடுத்தாலும் அது சுலபமாக முடியும். எதிர்பார்த்ததை விட திறமையான முறையில் உங்கள் செயல்பாடுகள் அமையும். இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமையும். ஹஸ்த நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். வேலை பலவும் அதிகமாக இருக்கும். திட்டமிட்டு செயலாற்ற நல்ல பெயரை பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாகவும் வெற்றியை தரக்கூடிய தினமாகவும் இது அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இந்த சந்திராஷ்டம தினத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். தேவையில்லாமல் வாய் கொடுக்க வேண்டாம். வேறு எதுவும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். நிதானமாக கையாளுங்கள். எல்லாமே நன்மையாக முடியும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாகத்தான் இது அமையிறது. சுவாதி நட்சத்திரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தினம். விசாக நட்சத்திரங்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் கூட இருக்கிற தொழில் இருக்கக்கூடிய பார்ட்னர், உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, இவர்களுடைய ஒரு நல்ல ஆதரவும் அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் செய்கிற தொழிலில் வர பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அனுஷ நட்சத்திரங்களுக்கு கடுமையான உழைப்பு இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. கேட்டை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றிய வண்ணம் இருக்கும். சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தடைகள், தாமதங்கள், சில பிரச்சனைகள், இதில் இருந்தெல்லாம் நீங்கள் விடுபடுவதற்கான ஒரு தினமாக இது அமையிறது. சில நேரங்களில் நமக்கு இருக்கக்கூடிய சூழல் நம்மை மிரட்டுவது போல அமையும். ஆனால் அதை எதிர்த்து நிற்கும் பொழுது அதை பொடிப்பொடியாக்க முடியும். அது மாதிரி தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. எதிர்ப்புகள் இருப்பதால் நீங்கள் தைரியமாக செயல்பட நிச்சயமான வெற்றிகள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் இருந்தாலும் இறுதியான ஒரு நிலைப்பாட்டோடு வெற்றியை அடையக்கூடிய தினமாகத்தான் அமையும். பூராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு தடைகளும் பின்னடைவுகளும் ஏற்படுவது சகஜம். நிதானமாக திட்டமிட்டு செயல்படுங்கள். உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம். உங்களுக்கு ஆதரவாக முக்கியமான புள்ளிகள்லாம் கை கொடுக்கக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினம். புதியதாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதரவு கிட்டக்கூடிய ஒரு தினமாக இது அமையிறதால முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம்னே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினமாக அமையும். திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் நிதானமாக செயல்படுங்கள். பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் மேலதிகாரியுடன் கலந்தாலோசித்து செயல்படுங்கள். தன்னிச்சையாக சில முடிவுகளை எடுத்து பிரச்சனைகள் மாட்டாமல் இருக்கிறது அவசியம். அடுத்து அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரங்களுக்கு சுலபமான வெற்றியும் நல்ல பலன்களும் ஏற்படும். தொடர்ந்து கும்ப ராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதியதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆடைகள் வாங்குவது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டமான ஆடை ஆபரணங்களும்
வண்டி வாகனங்களும் உங்களுக்கு அமையும். சில நேரங்களில் சில சுப செலவுகள் தவிர்க்க முடியாமல் இருக்கும், வீடை அழகுபடுத்துவது போன்ற விஷயங்கள். ஆனால் நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய, மன நிறைவை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய பலன்கள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி சந்தோஷம் அடைவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பிரச்சனைகள் நிறைந்த தினமாக இருக்கும். குறிப்பாக சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது சரியான முறையில் கலந்தாலோசித்து எடுப்பது அவசியம். அடுத்த மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. சிறு பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள், சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளால் நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் பின்னடைவுகள் இருக்கலாம், கவனமாக செயல்படுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு ரொம்ப முன்னேற்றமான காலகட்டம், சிறப்பான காலகட்டமாக இது விளங்குகிறது. தொடர்ந்து ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் நல்ல வெற்றி வாய்ப்புகளும் ஏற்படும். இனிய மாற்றங்களை தரக்கூடிய தினம்னு கூட இதை சொல்லலாம்.